நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். சஹாபாக்கள் காலம் தொட்டு இது இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கலாமா? என்னன்னா, ஒருவரை பற்றியே விவரம் தெரியவில்லை, ஆனா அவன் எப்படி இருப்பான் தெரியுமா, எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனுடைய குணம் எப்படி தெரியுமா, இந்த ஆளா ஒரு வரலாறை எழுதி முடிச்சிருவாரு. இப்படி நடக்கலாமா? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்ல நிற்கும் போது காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கேட்கும் போது இந்த சம்பவத்தை இப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மறுத்து அந்த இடத்துல ஒரு கிளியரன்ஸை கொடுக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பற்றி எதுவும் பேசவில்லை. ரெண்டு ரியாக்ஷன், மகிழ்ச்சியும் கோபமும் சேர்ந்த ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல. ரசூலுல்லாஹ்ட்ட போய் இவர் சலாம் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, கோபத்தோடு இவரை பார்த்து வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. வரவேற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துடுறாங்க. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஏன் நீங்க யுத்தத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இப்ப பதில் சொல்லணும்ல, நான் வரத்தான் நினைச்சேன் யா ரசூலுல்லாஹ், வர முடியாம போயிடுச்சு. உண்மையான காரணத்தையே சொல்றாரு, பொடுபோக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. நான் வர நினைச்சேன், இந்தா வரும் அந்தா வருவோம்னு நினைச்சேன், ஆனா வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதோட உடனே அந்த ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றார், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப வாதம் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு நல்ல விவாத திறமை எல்லாம் இருக்குது. ஏன் நான் வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லாம இருக்கேன்னா, உங்களுக்கு போய் அல்லாஹ் வஹி இறக்கி விட்டாண்டா என்ன வாத திறமை என்னத்துக்கு ஆகிறது? நான் பொய்யன்னு வரலாறு முழுக்க அறியப்பட்டுருவேன், அதனால தான் வந்து உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சரண்டர்ண்டா. சரண்டர் உலகமாக சரண்டர். அது அல்லாஹ்வுடைய தூதருடைய புறக்கணிப்பை அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட நேசித்த நபி தோழர்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? இயற்கையான ஒரு செயல்பாடாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. வாழ்க்கையை வெறுத்து போகிற ஒரு காலகட்டம். நபிகள் நாயகம் என்னைத்தான் பார்க்கிறார்கள் என்பது எனக்கு தெரிகிறது. முடித்துவிட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்தால் அவர்கள் திரும்பி வேறெங்கோ பார்க்கிறார்கள், என்னை பார்க்காத போல இருக்கிறார்கள். தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படியான நேரத்தில் நீங்க இப்ப கூட சோசியல் மீடியாவில் பாருங்க, இஸ்லாத்திற்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பது பல லட்சக்கணக்கு செய்தியாக இருக்கும். இஸ்லாத்தை விட்டு ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னா அது ஒரு பெரிய பில்டப்பாக ஒரு செய்தியாக காட்சிப்படுத்தப்படும். ஏன்னா அது ஒரு பெரிய சாதனையா நினைப்பாங்க. அது மாதிரி ரஸ்ஸான் நாட்டு மன்னனுக்கு, மன்னன் எவ்வளவு வேலை வெட்டி இல்லாம இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இதை ஒரு முக்கியமான வேலையை அவன் எடுக்கிறான்னா, அவனுக்கு எல்லா வேலைகளையும் விட இது ஒரு முக்கியமான வேலை. ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி வச்சிருக்கான், இதை அவரை போய் சந்திச்சு நீங்க காப் இப்னு மாலிக் கொடுக்கணும். நேர கொண்டு வந்து காப் இப்னு மாலிக் அவர்களை சந்தித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டு அதன்படியே இந்த உலக வாழ்க்கையை கழித்து நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற, நபிகள் நாயகத்திற்கும் நபித்தோழர்களுக்கும் மத்தியிலே நடைபெற்ற பல சம்பவங்களை நாம் படிக்கிற போது
அவற்றை எடுத்து பார்க்கிற போது நம்முடைய ஈமானிய உறுதியையும் நாம் தொடர்ந்தும் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு ஆழமாகவும் அற்புதமான ஒரு மார்க்கத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற உறுதியான பிடிப்போடும் பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்கும். அந்த காரணங்களால நம்ம அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அதே நேரத்தில் நபித்தோழர்களுடைய செயல்பாடுகளையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. ஏன்னா ஈமானை பொறுத்தவரையில அது நம்ம கையில எவ்வளவு பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது வரைக்கும் நம்மிடத்திலே இருக்கும். எங்க நம்ம சறுக்குகிறோமோ அந்த இடத்திலிருந்து ஷைத்தான் நம்மை வேறு திசைக்கு அழைத்து சென்று விடுவான் என்கிற காரணத்தினால ஈமானை ஒட்டுமொத்தமாக எந்த கட்டத்திலும் இழந்து விடாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நமக்கு முன் சென்றவர்கள் இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக எப்படியெல்லாம் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் ஆழமாகவே மனதில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டி விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு சதகா தான தர்மங்களை இந்த காலகட்டத்தில் நம்ம செய்வோமோ அதை ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். நீங்க மலை அளவுக்கு உகது மலை அளவுக்கு தர்மங்களை சதகாக்களை தான தர்மங்களை செய்தாலும் என்னுடைய தோழர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு செய்த தான தர்மத்திற்கு அது நிகராகாது. அது எதுக்காக சொல்றாங்கன்னா சிச்சுவேஷனுக்காக சொல்லுகிறார்கள், பொருளுக்காக சொல்லல. பொருள் என்றால் அவங்க செஞ்சது ஒரு கைப்பிடி அளவு, நம்ம பண்றது மலை அளவுக்கு. பொருளை ஒப்பிட முடியுதா? பொருளை ஒப்பிட முடியாது. ரசூலுல்லாஹ் பொருளை ஒப்பிட்டு சொல்லுகிற தத்துவமே என்னன்னு கேட்டா சிச்சுவேஷன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்பதற்கு வழி இல்லாத கஷ்டப்படுகிற காலகட்டத்தில் நபித்தோழர்கள் எப்படி இந்த இஸ்லாத்திற்கும் கூட இருந்தவர்களுக்கும் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்தார்களோ அந்த பங்களிப்பை இன்றைக்கு நாம் செய்கிற பங்களிப்போடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அதனாலதான் சஹாபாக்களை நீங்கள் திட்டிவிடக் கூடாது, நபித்தோழர்களை இழிவுபடுத்திவிடக் கூடாது என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்தில் நிறைய யுத்தங்களை சந்தித்திருக்கிறார்கள். இஸ்லாத்திற்காக தன்னுடைய பகுதியை பாதுகாப்பதற்காக, நாட்டை பாதுகாப்பதற்காக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த பல யுத்தங்கள், பத்ர் தொடங்கி பல யுத்தங்களை சந்திக்கிறார்கள். அப்படி சந்தித்த யுத்தகலங்களில் ரொம்ப கொடுமையான ரொம்ப கடினமான ஒரு யுத்தகலம் எதுன்னு கேட்டா தபூக்குடைய யுத்தகலம். யுத்தத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிற நேரங்கள்ல வலமையில என்ன பண்ணுவாங்கன்னா போகிற திசையை சொல்ல மாட்டார்கள். எங்க நாம போறோம், யாரோட சண்டை பிடிக்கிறோம்ங்கிறத வெளிப்படையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அது ஒரு யுத்த தந்திரமும் கூட. ஏன்னா அதற்கு எதிரிகள் அது உடனடியாக ப்ரிப்பேர் ஆயிருவாங்க, யுத்தத்திற்கு தயாராகிடுவாங்க. அவங்கள ஒரு முற்றுகையிட்டு அட்டாக் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா சொல்லிக்கிட்டு நம்ம போகக்கூடாது என்பதற்காக எல்லாம் அந்த யுத்த தந்திரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துவார்கள். 2005ஆம் ஆண்டு அமெரிக்க ராணுவத்திற்காக ஒரு மேகசின் வெளியிடப்பட்டது அமெரிக்காவினால். அதை கனடாவும் தன்னுடைய ராணுவத்திற்கு பிற்பட்ட காலங்களில் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்கிற உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்திருந்தது. அந்த மேகசினுடைய முழுமையான கருத்தாக்கமே என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் யுத்த தந்திரங்கள். அந்த மேகசினை வெளியிட்டு அமெரிக்காவினுடைய போர்சஸ்க்கு 2005ல படிக்கணும்னு சொல்லி அமெரிக்கா கட்டளை இடுகிறது. இன்னைக்கு நீங்கள் அந்த தரவுகளை பார்க்க முடியும். எதற்காக சொல்லுகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரணித்து விட்டார்கள். அவர்கள் செய்த யுத்தத்திற்கும் இன்றைய கால யுத்தத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அன்றைக்கு இருந்தது ஈட்டியும் கம்பும் வாளும் அந்த மாதிரி ஆயுதங்கள், இன்றைக்கு இருப்பது நவீன கால ஆயுதங்கள். ஆனாலும் தந்திரங்கள் என்று வருகிற போது எல்லாமே அங்க இருந்துதான் ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் அவர்களுடைய யுத்த தந்திரங்களை பற்றிய தனியான செய்திகளையே அமெரிக்காவை வெளியிட்ட காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் யுத்தத்தில் கைதேர்ந்தவர்கள், தளபதியாக செயல்பட்டவர்கள். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்தத்திற்கு போகிற நேரத்தில் எங்க போறோம் என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதை ஒரு யுத்த தந்திரமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். தபூக் போரின் போது அதே யுத்த தந்திரத்தை அதற்கு நேர் மாற்றமாக பயன்படுத்துகிறார்கள். நம்ம இங்க தான் போக போறோம், போகிற இடம் ரொம்ப டேஞ்சரா இருக்க போகுது, எனவே அதற்கு நீங்கள் மிகச்சரியாக தயாராகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி போகிற பகுதியை அறிவிச்சே விட்டாங்க. அத்தனை நாட்கள் அறிவிக்காமல் இருந்தது ஒரு யுத்த தந்திரம். அன்றைக்கு அறிவித்தது அதைவிட மிகப்பெரிய யுத்த தந்திரம். அறிவித்து விட்டு அத்தனை பேரும் யுத்தத்திற்கு தயாராகுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். சஹாபாக்கள் அத்தனை பேருமே யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்களை ரெடி பண்றாங்க, ஆயுதங்களை ரெடி பண்றாங்க. ஏன்னா யுத்தம்ங்கிறது ரொம்ப கடுமையாக ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, ரொம்ப ஹீட்டான காலகட்டம்.
பேரிச்சம் பழங்களை பறிக்கிற காலகட்டம், விளையிற காலகட்டம் இல்லை. அந்த காலகட்டம் ரொம்ப ஹீட்டாக கடுமையாக இருக்கும். நம்ம போகிற ஏரியாவில் பல பேரை சந்திக்க வேண்டி இருக்கிறது. எனவே அத்தனை பேர் முழுமையாக தயாராகுங்கள், சாதாரணமாக நினைச்சிடாதீங்க என்று ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் அத்தனை பேரும் அதற்குரிய எல்லா தயாரிப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். காப் இப்னு மாலிக் என்கிற ஒரு நபித்தோழர் இருக்கிறார். இந்த நபித்தோழர் அவரும் தயாராகுவதற்கு ரெடி ஆயிட்டார். நம்மளும் யுத்தத்துக்கு போகணும். ஆழமாக அவருடைய மனதிலே நான் யுத்தத்திற்கு போக வேண்டும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, ஆசை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாருன்னு கேட்டா, சஹாபாக்கள் யுத்தத்திற்கு தயாராகிற இடத்திற்கு வருவார்கள். நபிகள் நாயகத்துடைய படையை பொறுத்தவரையில அவங்களுக்கு சேலரி எல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஃபோர்ஸஸ்க்கு சேலரி இருக்குதா? சம்பளம் எல்லாம் கிடையாது. யுத்தத்துக்கு போனா அதுல கனிமத்து கிடைச்சா அதை எடுத்துக்கிடுவாங்க. யுத்தம் என்று வந்துட்டா ராணுவம் ஆகிரணும், யுத்தம் இல்லாட்டி சாதாரண மனுஷனா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு லெவல் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் யுத்தத்துக்கு அறிவிச்சாச்சு. அத்தனை பேருமே யுத்தத்திற்கான தயாரிப்புகளை செய்கிறார்கள். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கறாங்க, கத்தியை ரெடி பண்றாங்க, வாகனத்தை ரெடி பண்றாங்க, யுத்தத்துக்கு தேவையான கவசங்களை எல்லாம் ரெடி பண்றாங்க. எல்லாத்தையுமே பார்க்கிறாரு. பார்த்துட்டு உள் மனது சொல்லுது, காபே நீங்களும் ரெடி ஆகணுமே. இன்னும் போது என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, அதெல்லாம் ரெடி ஆகிக்கலாம், நம்ம கிட்ட வெஹிக்கிள் ரெடியா இருக்குது. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் அதற்கு முன்பதாக நடந்த யுத்தங்களோடு ஒப்பிடுகிற போது என்னிடத்தில் 1க்கு 2 வாகனம் இருந்தது, 2 குதிரை இருக்குது. எதுக்கு ரெடி ஆகணும்? 1க்கு 2 வெஹிக்கிள் இருக்குது, எல்லா ஆயுதமும் பக்காவா இருக்குது, காசு நம்ம கிட்ட இருக்குது, கிளம்பினா அடுத்த கட்டம் போயிடலாம். அதனால வந்து பாப்பாரு, பார்த்துட்டு ஓகே நீங்க ரெடி ஆகுங்க, நான் எதுக்கு ரெடி ஆகணும், நம்ம கிட்ட எல்லா ஐட்டமும் இருக்குது, உடனே நான் ரெடி ஆகி கிளம்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மேல் எண்ணத்தில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, வருகிறவர் திரும்பி திரும்பி போய்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வருவாரு, பாப்பாரு, இதே மாதிரி என்ன பண்ணுவாருன்னு கேட்டா திரும்பி போயிடுவாரு. இப்படி போகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யுத்தத்திற்கு தயாராகி விட்டார்கள். படை முழுவதுமே தயாராகி விட்டது. படை மதீனாவிலிருந்து யுத்தத்திற்காக தபூக்கை நோக்கி பயணிக்கவும் ஆரம்பித்து விட்டது. அப்பவும் அவர் வந்து பார்க்கிறாரு, படை போறதையும் கண்ணால காண்றாரு. அப்பவும் உள்ளம் என்ன சொல்லுவது தெரியுமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க இந்த போறாங்க, நம்ம கிட்ட இருக்கிற வண்டி சாதாரணமா, நம்ம குதிரை எப்படி குதிரை அப்படி வேகமா பாஞ்சு போயிடும், பயானுக்கு ரெடி பண்ணுவோம், எல்லாம் தயாரா இருக்கும். நீங்க வரலையா பாய் அப்படின்னு கேட்கும் போது, நீங்க போங்க நான் பின்னாடி வந்துடுவேன் பாரு. நம்ம புதுசா ஒரு இப்ப டிவிஎஸ் ஸ்கூட்டி ஒன்று இறக்கி இருக்கிறோம்ல, அப்படி எழுப்பினோம்னா அப்படி வந்து சேர்ந்துருவோம் நம்ம அப்படின்னு நினைப்போம். வண்டி போகும்போது கூட பார்த்துக்கிட்டு இருப்பாரு, எல்லாம் ரெடியா இருக்கு. அங்க போய் கால் பண்ணுவாங்க, மேடையில பயானுக்கு ஆள் ரெடி ஆயிடுச்சும்பாங்க, இந்த வந்துருவேன் பாய், கடைசி வரைக்கும் வரமாட்டாரு. வரக்கூடாதுங்கிறது எல்லாம் எண்ணம் கிடையாது, ஆனா போகணுங்கிற எண்ணம் இருக்கிறது. போக முடியாமல் போய்விடும். நன்றேசை அதை இன்றேசைன்னு சொல்லுவாங்கல்ல. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நன்றேசை இருந்தது, இன்றேசை இருக்கல. அவர் போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா படை போறதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் சேர்ந்துடலாம், நம்ம கிட்ட எல்லாமே கரெக்டா இருக்குது, அதனால நம்ம டைமுக்கு போய் சேர்ந்துருவோம்னு சொல்லி நினைச்சு இருந்தவர் ஒரு நாளுமே அவரை போக கிடைக்கல. தபூக்கு படை கிளம்பி நேரடியாக போய் சேர்ந்துட்டாங்க. போனதுக்கு பிறகு மதீனாவில் யாரெல்லாம் மிச்சம் இருக்கிறாங்கன்னு சொன்னா, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மதீனாவில் நான் மீதியாக இருந்தேன், என்னோட ஒரு 80 பேர் அவங்க மீதியா இருந்தாங்க. அதுவும் யார் யார் நிறைய பேர் இருந்தாங்கன்னா முனாஃபிக்குகள் இருந்தாங்க. இவர் முனாஃபிக்கு கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல முனாஃபிக்குகள் இருந்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, நாங்க உங்களோடம்பாங்க. ரசூலுல்லாஹ் போனதுக்கு பிறகு அது சும்மா சொன்னேன், நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முனாஃபிக்குகள் அங்கே தனித்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லியிருப்பாங்க நாங்க தபூக்கு வருவோம்னு, அவங்களும் போகல. எனவே அவர்கள் முனாஃபிக்குகள் என்பது இவருக்கு தெரியும், இவர் முனாஃபிக் இல்லைல்ல. அதனால தான் அவர் சொல்றாரு, முனாஃபிக்குகள் போகல, நான் போகல, வயதானவர்கள் போகல, இப்படியான ஆட்கள் என்ன பண்ணலன்னு கேட்டா அந்த யுத்தத்திற்கு போகல. அப்படி போகாம இருந்ததுக்கு பிறகு யாருமே போகாம இருந்துட்டாங்கன்னா கூட ரசூலுல்லாஹ்வால கண்டுபிடிக்க எல்லாம் முடியாதுங்கிறாரு. இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு கிரவுடு, தபூக்கு போன கூட்டம் வந்து வெறுமனே பத்ருக்கு போன மாதிரி 300 பேர் கிடையாது, அல்லது அடுத்தடுத்த யுத்தங்களுக்கு போன மாதிரி 1000-2000 கிடையாது. அவ்வளவு அவர் சொல்றாரு, எழுதுகிற பட்டியலை எடுத்து யார் யார் யுத்தத்துக்கு வர்றீங்கன்னு எழுத ஆரம்பிச்சா பட்டியலே முடிஞ்சு போயிடும். அவ்வளவு பேர் யுத்தத்துக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, யுத்தம் கடுமையா இருக்கும், யாருக்கு சலுகை இருக்கிறதோ, வயதானவர்கள், பெண்கள், இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, யுத்தத்துக்கு வரக்கூடாதவர்கள், அவர்களை தவிர்த்து அத்தனை பேருமே யுத்தத்துக்கு வரணும்ட்டாங்க. அவ்வளவு ஒரு கடுமையான யுத்தம்ட்டாங்க. அதனால ஒட்டுமொத்தமா கிளம்பி போயிட்டாங்க. இங்க அவர் வரல இவர் வரலங்கிறதெல்லாம் அவ்வளவு கிரௌடுக்குள்ள எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம காலத்துல தான் கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிச்சு, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல போட்டு ஆள் இருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவான். அப்ப அதெல்லாம் கிடையாது. அதனால அவருக்கு இன்னொரு சான்ஸ் என்னன்னு கேட்டா, எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம போகல தான், அது குற்றம் தான்.
கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குக்கு போயிட்டாங்க. போனா அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதத்தை பாருங்க, அவ்வளவு ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். திடீர்னு ரசூலுல்லாஹ் காப் இப்னு மாலிக் எங்கன்னு கேட்கிறாங்க. அவரே நினைச்சாரு கேட்க மாட்டாங்கன்னு, ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க காப் இப்னு மாலிக் எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அங்க பனு சலீமா என்கிற ஒரு குடும்பம், அந்த குலத்தை சேர்ந்த ஒருவர் இருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒண்ணும் இல்லை யார சொல்லலாம், அவர் புதுசா 2 சட்டை வாங்கினாரு, ரொம்ப மினுமினுப்பா இருக்கும், உலக ஆசை அவருக்கு உச்சம் தொட்டுடுச்சு, அதை போட்டு போட்டு பார்க்கறதுக்கே டைம் போயிடுச்சு. எவனாவது 2 ஷர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதை போட்டு போட்டு பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாங்களா? இது கொஞ்சம் மேல கொஞ்சம் கூடுதலாக பொறாமையும் கலந்து பேசுகிற பேச்சுக்கள் இருக்குல்ல, அது மாதிரி அவரை கொஞ்சம் ரசூலுல்லாஹ் சாடி விடணுங்கிறதுக்காக வேண்டிய அவர் செஞ்சது இவ்வளவுதான். அதை கொஞ்சம் கூட்டி என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த ஷர்ட்டை போட்டு போட்டு பார்க்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை, அதை போட்டு போட்டு ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கிறாரு போல, அதனால தான் அவர் வரல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அங்க இருக்கிறாங்க. அவர் குறுக்கிடுறாரு. குறுக்கிட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதுதான் ரொம்ப கேவலமான கெட்ட பேச்சு அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே காப் இப்னு மாலிக் அவரை பத்தி நாங்க நல்லெண்ணம் தான் வச்சிருக்கிறோம், அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளெல்லாம் கிடையாது, நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வேலை செய்யற, அவருக்கு ஏதாவது சோழி இருந்திருக்கும், சாதாரணமா அப்படித்தான் நினைக்க. முதல்ல நல்லெண்ணம் தானுங்க வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில முதலில் நல்லெண்ணம், தெரிய வந்ததற்கு பிறகு கெட்டதாக இருந்தா அவர் கெட்டது செஞ்சிட்டாருன்னு முடிச்சிடணும். உதாரணமா ஹதீஸ் கலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹதீஸ் கலையில என்ன பண்ணுவாங்கன்னா, இப்னு ஹிப்பான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ்களுக்கு தனியாக அவர் ஹதீஸ் அறிவிச்சா அவர் மட்டும் ஒரு ஹதீஸ் சஹீஹ்னு சொன்னா எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னா, அவர் தெரியாதவங்களையும் ரொம்ப நல்லவர் என்றுவாரு. ஒருத்தரை பத்தி அவருக்கு தெரியல, அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டா, தெரியலன்னு சொல்லணும். ஹதீஸ்கல்ல ஒருத்தர் தெரியலன்னா அவரை தெரியலன்னு அவர் சொல்லியிருக்கணும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, இல்ல அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு எழுதிட்டு போயிடுவார். அது எதுக்கு? நமக்கு தான் அவரை பத்தி தெரியல, நம்ம ஏன் கெட்டெண்ணம் வைக்கணும்? இது லைஃபுக்கு சரி, லைஃப்ல இப்படி இப்பான் மாதிரி இருக்கலாம், ஹதீஸ் கலையில இருக்கக்கூடாது. ஹதீஸ் கலையில தெரியலன்னா தெரியல. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹதீஸ் கலைக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லாம என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப நல்லவர் அப்படின்றுவாரு. அவர் கெட்டவர் இல்லை என்று சொல்வதற்கு பயந்து நல்லவர் என்று சொல்லிவிடலாமா? நல்லவரான்னு தெரியாதுல்ல. ஆனா லைஃப்ல எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படித்தான் இருக்கு. நமக்கு ஒருத்தரை பத்தி தெரியல, ஏன் கெட்டெண்ணம் வைக்கணும்? அவரை பத்தி நல்லதும் தெரியலன்னா சும்மா இருந்துட்டு போயிட வேண்டியதானே. நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். சஹாபாக்கள் காலம் தொட்டு இது இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கலாமா? என்னன்னா, ஒருவரை பற்றியே விவரம் தெரியவில்லை, ஆனா அவன் எப்படி இருப்பான் தெரியுமா, எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனுடைய குணம் எப்படி தெரியுமா, இந்த ஆளா ஒரு வரலாறை எழுதி முடிச்சிருவாரு. இப்படி நடக்கலாமா? இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்ல நிற்கும் போது காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கேட்கும் போது இந்த சம்பவத்தை இப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மறுத்து அந்த இடத்துல ஒரு கிளியரன்ஸை கொடுக்கறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பற்றி எதுவும் பேசவில்லை, ஒண்ணுமே சொல்லாம மௌனமா இருந்துட்டாங்க. நான் யுத்தகலம், இப்ப இந்த பஞ்சாயத்து இல்ல, இப்ப எதிரியோட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்குது, அந்த பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வருவோம்னு சொல்லி அப்படியே இருந்துடுறாங்க. யுத்தம் மாபெரும் வெற்றி அடைகிறது. வெற்றி அடைஞ்சு சஹாபாக்கள் எல்லாம் தபூக்ல இருந்து திரும்ப ரிட்டர்ன் மதீனாவுக்கு வர்றாங்க. அந்த செய்தி காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. இப்பதான் மனசு வந்து திக்கு 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 திக்குங்குது. ஏன் இப்ப ஏன் யுத்தத்துக்கு வரலன்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. இப்ப விசாரணை கமிஷன் இருக்குது, இப்ப என்ன பதில் சொல்றது? அவங்க கிளம்பிட்டாங்களாம்னு சொல்லும் போதே இவரா உட்கார்ந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுறாரு. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா இந்த பதிலை சொல்லுவோம். இப்ப நம்மளா இருந்தா உடனே பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல, உலகத்துல இந்த மாதிரி ஒரு பதில பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இருவாங்க. நல்லா இருக்கிற மனைவியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஏங்க பயானுக்கு வரல, பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல அப்படிம்பாங்க, புள்ளைக்கு வயிறு சரியில்லை அப்படின்னுவாங்க. நம்ம செய்கிற எல்லா அநியாயத்துக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது யாரு? மனைவியும் பிள்ளைகளும். ஹாஸ்பிட்டல் அது சம்பவமே நடந்திருக்காது, உடனே மனைவிக்கு உடம்பு முடியல, பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி தப்பிச்சுக்கிற வேலையை பார்த்துருவோம். இந்த மாதிரி அவர் பதில ரெடி பண்றாரு. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து நீங்க ஏன் தபூக்கு வரல, யுத்தத்துக்கு ஏன் வரலன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இப்படி சொல்லுவோம். ஒரு பதில ரெடி பண்றாரு. அவருக்கே உள்ள சொல்லுது, இல்லையே இது பட்டுட்டு போயிரும்ல, இத போட்டா ரசூலுல்லாஹ் அடிச்சு விட்டுருவாங்க, ஒண்ணு நிக்காது, அப்ப அது கேன்சல். அப்ப இப்படி ஒன்று சொல்லுவோம். இப்படி ரெடி பண்ணி பாக்குறாரு. அவருக்கே தோணுது, காபே உங்களால இது சாத்தியப்படாது, நீங்க போய் யாராவது உங்களை விட விவரமான ஆக்கள்கிட்ட பதில் ஒன்று தேடிக்கிறீங்க. அவர் தேடி உறவுக்காராக்கிட்ட போறாரு. நான் யுத்தத்துக்கு போகல இல்லைங்க, ரசூலுல்லாஹ் வந்து இப்ப கேட்பாங்க, பதில் சொல்லணும், ஏதாவது ஒரு பதில சொல்லித்தாங்க. நீங்க எங்க போனாலும் இந்த சமாளிப்பு பதில் மனைவி ஹாஸ்பிட்டல்ல, புள்ள ஹாஸ்பிட்டல்ல, இவ்வளவுதான், வேற எதையும் சொல்ல முடியாது. ஒவ்வொன்று சொல்றாங்க. இவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஓகே ஏதோ ஒரு பதில் ரெடியா இருக்குது, இப்ப போறோம்,
ரசூலுல்லாஹ் வருவாங்க, பதில சொல்றோம், நாக் அவுட் பண்றோம், எல்லாம் கேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் சகஜம் மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ரசூலுல்லாஹ் மதீனாவை நோக்கி வர்றாங்கங்கிற செய்தி வந்து மதீனாவுக்குள்ள வந்துட்டாங்களாம்ன்றதோட கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த எல்லா பதிலுமே எனக்கு மறந்து போச்சு. எதை போய் சொல்றது ரசூலுல்லாஹ்ட்ட? உள்ளம் சொல்லுதுன்னா மாட்டிக்கிருவே, நீ போய் எதையும் சொன்னா இப்ப சிக்கிக்கிருவ. கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஓகே ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்போம், ஏதோ டூ ஆர் டை, வேற வழியில் இப்ப ரசூலுல்லாஹ் சந்திச்சு தான் ஆகணும், சந்திக்காம இருக்க முடியாது. அப்போ ஒரு செய்தி கேள்விப்படுகிறது, ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி யுத்தத்துக்கு போகாத பல பேரும் போறாங்க, போய் மன்னிப்பு கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் மன்னிச்சு அனுப்பி விடுறாங்க என்கிற செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப கொஞ்சம் உற்சாகம் வந்துடும்ல, ஆல்ரெடி பல பேருக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குது, எனவே நம்ம போனோம்னா நமக்கு மன்னிப்பு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, மன்னிப்பை எதிர்பார்த்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாரு. ஆனா ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாரு, என்னதான் நடந்தாலும் நம்ம பொய்யான பதிலை சொல்வதில்லை. அது எதுக்காக முடிவெடுக்கிறாருன்னு கேட்டா, பொய்ய சொல்லி வேற யார்ட்டையும் தப்பிச்சிடலாம். இந்த ஹதீஸ்லயே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, என்ன மாதிரி விவாத திறமை உள்ள ஒருத்தரை நீங்க பார்க்கவே முடியாதும் பாரு. அவரே சொல்லுவாரு, ஆர்குமெண்ட்னா ஆர்குமெண்ட் தான், பொய்யொன்ற சொல்லி அதை நிறுவனம்னா நான் நிறுவிருக்கலாம், அதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஏன் பயப்படுறாரு தெரியுமா? இப்ப ஏன் வரலன்னு சொல்லி போய் ஒரு பொய்ய சொல்ல, யார்கிட்ட போய் பொய் சொல்றாரு? சாதாரண இப்ப நம்ம ஏங்க விவாதம் பண்றோம்? வகி இறங்காதுங்கிறதுனால தானே, இறங்கின வகியை வச்சுக்கிட்டு தானே விவாதம் பண்றோம். இப்ப வகி இறங்கக்கூடிய ஒருவர்னா விவாதம் பண்ணுவோமா? பண்ண மாட்டேன்னு அவருக்கு வகி இறங்கிருமில்ல. ரசூலுல்லாஹ் இருக்கும் போதே விவாதம் பண்ண முடியுமா? அதான் பயப்படுறாரு. நம்ம இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஏன் வரலன்ற ஒரு பொய்ய சொல்ல, உடனே ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்க அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி விட்டான்னா இன்ன வரைக்கும் குர்ஆன்ல ஓதுவோம். இன்னைக்கு நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் ஒரு பெரிய வாட்டர் டேங்க், அதுக்கு மேலே தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த டேங்க் கட்டப்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பாவனைக்காக நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். இது பொத்துவில் ஒருக்காமலை பகுதிகளில் இருக்கிற ஹிஜ்ரத் நகர் பள்ளிவாசல் வளாகத்துக்குள்ளே தான் நம்ம கட்டியிருக்கிறோம். அங்கே தெரிகிறது பள்ளிவாசல். அந்த கிணறு பாலடைஞ்ச கிணறு. இந்த ஏரியா மக்களுக்கு தண்ணீர் தேவை இருந்த காரணத்தினால இந்த டேங்க் கட்டப்பட்டு இன்றைக்கு அவர்களுக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய உதவியால் இந்த டேங்கை கட்டுறதுக்காக உதவி செய்தவர்களுக்கு அல்லாஹு தாலா மென்மேலும் அதிக கூலிகளை கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு மிகச்சிறந்த சதகத்துல் ஜாரியாவாக இந்த பணியை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய கூலிகளை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நம்ம அத்தனை பேரும் அவர்களுக்காக செய்ய கடமைப்பட்டுக்கிறோம். இந்த மக்களும் கண்டிப்பாக அவங்களுக்காக பிரார்த்தனை. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வீடுகளுக்கான தண்ணீர் தேவைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த இடத்துல ஏற்கனவே ஆழ்துளை கிணறு நம்ம அடிச்சிருக்கிறோம். கீழே அடித்து 2-3 இடத்துல நம்ம அடித்ததில் தண்ணி எடுக்க முடியாமல் போயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சாயில் டெஸ்ட் எல்லாம் பண்ணி கரெக்டாக பெரிய மெஷினரிஸை கொண்டு வந்து தான் நம்ம இந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல செக் பண்ணி தான் நம்ம தோண்டினோம். அப்போவும் அது ஃபெயிலியர் ஆகி போய் கடைசியில் ஒரு இடத்துல தண்ணீர் முழுவதுமாக நமக்கு பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. அந்த அடிப்படையில் அந்த தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய டேங்கையும் நம்ம கட்டியிருக்கிறோம். முழுவதும் காங்கிரீட்லேயே எழுப்பப்பட்ட ஒரு டேங்காக இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் இதற்கான உதவியை தந்தவர்களுக்கு கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த மக்களும் கண்டிப்பாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சர்வதேபுரம் எடுக்கிறேன் என்ற கிராமத்தில் இருக்கிற மஸ்ஜித் ஷபா பள்ளிவாசல் என்று கேட்கிறேன். இந்த கிராமத்தில் ஆரம்ப காலமாக 15 வருஷம் 20 வருஷமாக வாழ்ந்து வராங்க. நெஞ்சத குடிநீர் மட்டும் இல்லாமல் மற்ற ஏழைய தேவைக்குமான குடிநீர், இந்த நீர் வந்து பிரச்சனைக்காக இருந்துச்சு. பல கிணறுகளை பல இடத்துல அடித்து பார்த்தோம், தண்ணி எங்களுக்கு வர கிடைக்கல. கடைசியாக இந்த பள்ளிவாசல் காணிக்குள்ளே ஒரு கிணறு ஒன்று அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவொன்று எடுத்து வச்சுருந்தேன். அதை எங்களோட மௌலவி ஒரு முடிவோடு வந்திருந்தாங்க. அது சப்ஜெக்ட் இதாகிடுச்சு. அவங்கள நோக்கம் என்னென்னா அந்த கிணறு தண்ணி எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும் என்ற யோசனையோட வந்தாங்க. வேறு அரைகுறை முடிச்சு விட்டு போகணுமென்ற ஐடியோட வரல. இது வந்ததில் கிணறு ஒன்று அடித்து டாங்கி கட்டி இந்த தண்ணி மக்களுக்கு இப்போ அந்த 10-12 வருஷமாக இல்லாத கஷ்டத்தை இப்போ நிவர்த்தி செஞ்சு மக்களும் தண்ணியை சந்தோஷமாக பாவிச்சிக்கிறாங்க. அந்த இதுக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும், சதக்கத்துல் ஜாரியான்ற நன்மையை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கணும் என்று சொல்கிறேன். ஜஸாக்கல்லா. உங்களோட தலைவர் கோரிக்கை வச்சார், வந்தோம், உங்களுக்குரியதை செஞ்சு தந்திருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச பணி அது. ரெண்டாவது அதில் நாங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே கிணறு அடித்து ஃபெயிலியர் ஆகி அதான் மெஷினே கொண்டாந்து அடித்தோம். உங்களுக்கு சும்மா நாங்கள் வந்து சும்மா ஃபோட்டோ வீடியோவுக்கு செஞ்சுட்டு போய் வேலையில் தானே.
அதுதான் அந்த பெரிய மெஷினை கொண்டு வந்து அடித்து செக் பண்ணி ஃபஸ்ட்டு ஆக்களை கொண்டு வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணி அவன் செக் பண்ணி சொன்ன இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மற்ற இடத்துல அடித்து மாஷா அல்லாண்டு இப்போ கட்டி உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அதான் அஃபீஷியலாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி நாங்கள் தந்துட்டு போயிடணுமே அந்த செஞ்சமுங்கிறத. அதான் அஃபீஷியலாக இன்றைக்கி தலைவரை கூப்பிட்டு நீங்கள் தண்ணியை யூஸ் அன்றைக்கி நான் சொல்லிட்டேன் தண்ணியை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, இது யூஸ் பண்ண தலை வேணும், இதுக்கு அஃபீஷியலாக கொடுத்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுலேயும் பைப்லைன் அடிச்சிருக்குது, உங்களுக்கு தேவையான மாதிரி வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட பணி. இதுக்காக உதவி செஞ்சவங்களுக்கு கட்டாயம் துவா செய்யுங்க, அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. சரியா? ஜஸாக்கல்லாஹு ஹைர். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த விஷயத்தோட பள்ளிவாசல் ஒன்று அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடும் செஞ்சுக்கிறாங்க. அதுவும் வெகு விரைவில் நடக்கும். எல்லாரும் நல்லது நடக்கணும் என்று துவா செஞ்சு விடுவோம். நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த எண்ணத்தோடான இவர் வந்துக்கிறார். நம்மளோட கிராமத்தில் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் கட்ட வேண்டிய வீடு இருக்குது, கொடுத்துருக்கு ஆக்களுக்கு வீடு இன்னும் கட்டப்பட்டு கொண்டிருக்கு, கட்டப்படும். நிச்சயமாக நடக்கும். வேறு குறையில் விட்டு போகிறதுக்கு வரல, முடிக்கணும் என்ற எண்ணத்தோடான எண்ணியத்தை வச்சு வந்துக்கிறாங்க. நிச்சயமாக நடக்கும். எல்லாரும் பிரச்சனையும் நடக்கும். எல்லாரும் துவா செஞ்சுக்கணும். 5 வீடு கொடுத்துட்டோம். இன்னும் ரொம்ப இன்றைக்கு ஆரம்பிக்கிறதுனா மழை அடுத்ததுகளை ஏண்டா நாங்கள் உங்களுக்கு தந்த வாக்குறுதி ப்ளஸ் என்னென்னா அந்த வீடும் இப்போ நான் வெளியிலேருந்து யார்ட்டையும் லட்சக்கணக்கு காசை கொண்டாந்து வச்சுட்டு கட்டலை, எல்லாமே யூடியூப்பில் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. மீதி ஆக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை செஞ்சு தருவோம். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நீண்ட கால கனவுகள் நிறைவேறிவிட்டது. எங்களுடைய இந்த ஹிஜ்ரத் நகருக்குரிய குறைபாடுகள் மீண்டும் இருக்கிற குறைகளை தீர்த்து தருவாங்கன்னு சொல்லி நாங்கள் அல்லாஹ் தஆலா கிட்ட கேட்டு அவங்களுக்கும் நன்றி உரைய கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்து நம்ம மக்கள் பணிகளை செய்து வருகிறோம். இது போன்ற பல நல்ல பணிகளுக்காக நீங்கள் உதவி செய்து வருகிறீர்கள். எனவே தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். நிறைய மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. எனவே உங்களுடைய உதவிகளை கொண்டுதான் இந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும். சதகத்துல் ஜாரியாக்களில் இணைந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலியை பெற்றுக்கொள்வதற்கும் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த சதகாக்கள் நமக்கு பலனளிக்கும். இறங்கி இருந்தா அப்படி நடந்திருந்தா இன்ன வரைக்கும் குரான்ல ஓதிக்கிட்டு இருப்போமா இல்லையா? அதனால வேணாம். நம்ம ஆர்கியூமெண்ட் எவ்வளவு பெரிய வாத திறமை இருந்தாலும் இது நெருப்போட விளையாடுற விளையாட்டு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நேரடியாக போய் சந்திச்சிருவோம்னு சொல்லி 80 பேருக்கு ஆல்ரெடி மன்னிப்பும் கிடைச்சிருக்குது. ஏதோ நமக்கு 81வது ஒரு சான்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. போய் பார்ப்போம்ட்டு போறாங்க. மஸ்ஜிது நபவிக்குள்ள நுழைஞ்சி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிவிட்டு என்னை பார்த்தார்கள். அது எப்படி இருந்தது என்று சொன்னால், ரொம்ப கோபமாக இருக்கிற ஒருவர் நம்மை பார்த்து கஷ்டப்பட்டு சிரித்தால் எப்படி இருக்கும்? அப்படி கொஞ்சம் வாங்க, நீங்க வந்தீங்களா, உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அவரை வரவேற்கவும் வேணும். நீங்க வரல சொன்ன விஷயத்துக்கு அந்த ரெண்டையும் சேர்த்து காட்டுவோம்ல, 2 ரியாக்ஷன், மகிழ்ச்சியும் கோபமும் சேர்ந்த ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல. ரசூலுல்லாஹ்ட்ட போய் இவர் சலாம் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, கோபத்தோடு இவரை பார்த்து வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. வரவேற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துடுறாங்க. காபிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் நீங்க யுத்தத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. இப்ப பதில் சொல்லணும்ல, நான் வரத்தான் நினைச்சேன் யா ரசூலல்லாஹ், வர முடியாம போயிடுச்சு. உண்மையான காரணத்தையே சொல்றாரு. பொடுபோக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. நான் வர நினைச்சேன், இந்தா வரும் அந்தா வருவோம்னு நினைச்சேன், ஆனா வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதோட உடனே அந்த ரசூலுல்லாஹ்ட்டே சொல்றார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப வாதம் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு நல்ல விவாத திறமை எல்லாம் இருக்குது. ஏன் நான் வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லாம இருக்கேன்னா, உங்களுக்கு போய் அல்லாஹ் வஹி இறக்கி விட்டாண்டா என்ன வாத திறமை என்னத்துக்கு ஆகிறது? நான் பொய்யன்னு வரலாறு உங்களுக்கு அறியப்பட்டுருவேன். அதனால தான் வந்து உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சரண்டர்ண்டா. சரண்டர் உலக மகா சரண்டர். அது எப்பொழுதுமே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிரச்சனை வருகிறதா, பிரச்சனை வருகிற போது எது லேசுங்கிறத முடிவெடுக்கணும். சண்டை பிடிக்கிறதா, சரண்டர் ஆகிறதா? சரண்டர் ஆகிறது ரொம்ப ரொம்ப லேசு. உண்மையை சொல்லி சரண்டர் ஆகிற வேண்டியதுதான். அதற்கு பிறகு அதை கிளியர் பண்ணிக்கலாம். இதுதான் உண்மை, எனவே நான் சரண்டர். அடுத்த நாள் ஏன் இந்த உண்மை நடந்தது தெரியுமான்னு விளக்கம் சொல்லிக்கலாம். ஆனா இந்த சரண்டருங்கிறத விட்டுவிட்டு ஒரு உண்மையை மறைக்க முற்பட்டு விட்டோம் என்றால் பல நாள் அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டே இருக்கும். உடனே இவர் என்ன யோசிக்கிறாரு, போய் சரண்டர் ஆயிரும். யார சொல்லலாம், எனக்கு ரொம்ப வாத திறமை இருந்தாலும் உங்ககிட்ட வந்து விவாதம் பண்ண நான் விரும்பல, நான் மாட்டிக்கிறேன் எனக்கு தெரியும், உங்களுக்கு வகி வந்துடும் எனக்கு தெரியும், ஆனா நான் இந்த காரணத்தினால தான் வராம இருந்தேன் என்று சொல்லி உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி காபிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி விடுகிறார்கள். சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னா,
80 பேருக்கு என்ன தீர்ப்பு? அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிருவான், போயிட்டு வாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வை மன்னிப்பு கேட்டு அவங்களெல்லாம் வெளிப்படையான காரணத்தை கேட்டு அனுப்பி வச்சுட்டாங்கல்ல. இவர் போனதோட இவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய விவகாரத்தில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான். மற்றவங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்றாங்க, செய்தி வருகிறது, மன்னிச்சு அனுப்பிடுறாங்க. இவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய விவகாரத்தில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான், அது வரைக்கும் பொறுத்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்பினா இதே பனு சலீமா கோத்திரத்தை சேர்ந்த ஆட்கள் கொஞ்சம் பேர் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, காபே அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த பாவத்தை தவிர நீங்க எந்த பாவமும் செஞ்சு நாங்க பார்த்ததில்லை. நீங்க ரொம்ப உத்தமரான ஒரு மனிதர், எந்த குற்றம் குறையும் செய்யாத ஒரு ஆளு. ஆனா இப்ப யுத்தத்துக்கு நீங்க போகலங்கிறதுனால நீங்க ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்திருக்கலாமா இல்லையா? இப்ப நீங்க எந்த பிழையுமே செய்யல, செஞ்சாலே ஒரே ஒரு பிழை செய்ய போறீங்க. என்ன பிழை? இந்த யுத்தத்துக்கு வரலங்கிறதுக்கு ஒரு பொய் காரணம் சொல்ல போறீங்க. அப்ப எந்த குற்றமும் நாங்க பார்த்திராத ஒரு மனிதர் ஒரு குற்றம் செஞ்சிட்டீங்கன்னா அல்லாவே மன்னிச்சிருவான், ரசூலுல்லாஹ் உங்களுக்காக துஆ கேட்டிருப்பாங்க, எல்லாம் முடிஞ்சிருக்குமா இல்லையா? நீங்க எதுக்கு போய் உண்மையை சொல்ல போனீங்க? நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு உண்மையை சொன்னோம்னா பெரிய ஒரு ஹரிச்சந்திரன் பரம்பரை, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? உன்னை யார் இதெல்லாம் சொல்ல சொன்னா? ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்திருந்தா எல்லாம் முடிஞ்சு போயிருக்குமா இல்லையா அப்படின்னு நம்ம ஆக்களை கேட்பாங்களா இல்லையா? அது மாதிரி பனு சலீமா குடும்பத்தை சேர்ந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் சொல்லுகிறார், நீங்க இப்படி ஒரு பொய்யை சொல்லி இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரே பாவ மன்னிப்பு கேட்டிருப்பாரு, எல்லாமே முடிஞ்சிருக்கும், நிம்மதியா எல்லாம் போய் வந்திருக்கலாமா இல்லையா? நீங்க போய் உண்மை பேசுறன்ற பேர்ல இப்ப பாருங்க அல்லாஹ் தீர்ப்பளிக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட போங்க, யா ரசூலல்லாஹ் எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொன்னது ஏற்கனவே சொன்னதெல்லாம் டோட்டல் ராங், இப்ப சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லி இப்ப ஒரு பொய்யை சொல்லி ஏற்கனவே சொன்ன உண்மையை பொய்யாக்கிட்டு வந்துருங்க. திருப்பி சொல்லி கொடுக்குறாங்க. ஏற்கனவே உண்மையை சொல்லிட்டு வந்துட்டாரு, நீங்க போங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேசி அப்ப சொன்னது கேன்சல், இப்ப சொல்றதுதான் ஒரிஜினல், இப்ப பொய்யொன்ற சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அப்ப கூட யோசிக்கிறாரு. சொல்லி பாப்போமா? யோசிச்சுட்டு இல்ல நம்ம உண்மை பேசுறதுல உறுதியா இருந்துடணும், நம்ம பேசுனது உண்மைதானே, எதுக்கு நம்ம போய் பொய்ய சொல்லணும்? அப்ப வேணாங்க, நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்ய சொல்ல நினைச்சிட்டும் சொல்லாம இயற்கையான மனித இயல்புல ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த ஆக்கட்ட கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் எனக்கு மட்டும் தான் இப்படி சொன்னாங்களா, வேறு யாருக்கும் சொன்னாங்களா? அதை சொல்லுங்க. இதுதான் மனித இயல்பு. ஒரு குற்றம் செஞ்சிட்டோம், இப்ப ஜட்ஜி தீர்ப்பு சொல்றாரு 14 நாள் பிரிசன் உங்களுக்குன்னு, அப்ப தனிய போகக்குள்ள ஒரு மன அழுத்தமா இருக்கும். நம்ம மட்டும் 14 நாள் ஜெயில இருக்கணும்ல, 2 வீக் எப்படி இருக்கிறதுன்னு ஜட்ஜி சொல்லும் போதே உங்க கூட உன் மாமனாரும் மச்சினனும் வருவான்னு சொல்லிட்டாங்க, ஒரு 4 பேரை சேர்த்து சொல்லிட்டா அப்ப அழுத்தம் இல்ல. இப்ப மனைவிட்டே சொல்வாரு, ஒன்னும் பயப்படாம நான் மட்டுமா போறேன், அந்த பெரியப்பா வர்றான் சித்தப்பா வர்றான் 4 பேர் சேர்த்து தானே போறோம். அந்த மன அழுத்தம் குறைஞ்சிரும். ஒருத்தர் செஞ்சாத்த ஒருத்தர்னா தான் சிக்கலாகும். கூட 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஓப்பா நம்ம மட்டும் இல்ல, பரவாயில்ல நம்மளோட 2 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவர் கேட்கும் போது அந்த வந்த ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மட்டும் இல்ல உங்க கூட இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, முராரத் இப்னு ரபியூ அல் அம்ரி அவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி ஹிலால் இப்னு உமையா அல் வாக்கிஃபி இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் உங்கள மாதிரியே உண்மை சொன்னவங்க, அவங்களுக்கும் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான்னு ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டாங்க. அப்ப மனசுக்கு திருப்தி ஆயிடுச்சு. நமக்கு மட்டும் இல்ல, இன்னும் 2 பேருக்கு சொல்லி இருக்கிறதுனால ஓகே கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம். அப்போ மனசு என்ன சொல்லும்? வகிதானே, வகி வருன்னா மகரிப்புக்கு வந்துட போகுது, இஷாவுக்கு வந்துட போகுது, 4 நாள்ல வந்துட போகுது. ரசூலுல்லாஹ்க்கு வகி இறங்கிக்கிட்டே இருக்குது. இறங்குகிற டைம்ல அல்லாஹ் தஆலா தீர்ப்பை சொல்ல போறான், ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்ல போறாங்க. தட்ஸ் ஆல், பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. கிளம்பினதுக்கு பிறகு தான் ஃபித்னாவே ஆரம்பிக்குது. என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 பேருக்கும் ஸ்பெஷல் தீர்ப்பொன்றை சொல்லுகிறார்கள். என்னன்னா அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வருகிற வரைக்கும் யாரும் இவர்களோடு பேசக்கூடாது. ஊர்ல இருக்கிற யாருமே காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடையும் அந்த மற்ற 3 சஹாபாக்களோடும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை விதிக்கிறார்கள். இது கூட இந்த காலத்துல விதிச்சா ஒரு மேட்டரா? இந்த காலத்துல தௌஹீத் பிரச்சார ஆரம்ப காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தமிழகமா இருந்தாலும் இலங்கையாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் இந்த ஊர் நீக்கம் பண்ணுவாங்க. தெரியுமில்ல, நீங்க தௌஹீத்வாதிகள்ங்கிறதுனால உங்களை ஊர் நீக்கம் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. அது பெரிய பிரச்சனை. அப்ப ஊர் நீக்கம் பண்ணினா ஊர்ல கல்யாணம் கட்டி தரமாட்டாங்க, ஊருக்குள்ள திருமணம் முடிக்க முடியாது, ஊருக்குள்ள எந்த பஞ்சாயத்தும் பார்க்க முடியாது, கடையில பொருட்கள் வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அது ஒரு இருண்ட காலகட்டமாக இருக்கும். அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது ஓகே. இப்ப ஊர் நீக்கம்னா ரொம்ப சந்தோஷம்டா, அதை செய்யுங்க முதல்ல பையங்க. உங்க ஊர்க்காரங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறத விட நான் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் போட்டு போயிருவேன்றான். முடிஞ்சு போச்சு. நான் எதுக்கு உங்களோட பேசுனேன்? உன் கடையில சாமான் வாங்கி இத்து போன சாமானத்தை வாங்குறத விட நான் பக்கத்து ஊர்ல போய் நல்ல சாமானத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். முடிஞ்சு போச்சு ஊர் நீக்கம். இப்ப ஊர் நீக்கம் எல்லாம் சாத்தியமா? ரசூலுல்லாஹ் காலத்துல ஊர் நீக்கம்னா அவ்வளவுதான். பக்கத்து ஊர்க்காரனோட போய் பேசணும்னாலும் 15 நாள் பயணப்பட்டு போகணுங்க. சாதாரணமா போக முடியுமா? என்ன வாட்ஸ்அப்பா இருக்குது?
இல்ல வீடியோ காலா பேச முடியும்? மதீனாவுல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், 15 நாள் கிளம்பி போய் அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கிறான்னு கேட்டு வர்றதுக்குள்ள இதுக்கு ஊர் நீக்கமே பரவாயில்லைன்னு தோணிடும். அந்த மாதிரி அது ஒரு பெரிய மிகப்பெரிய தண்டனை. அந்த காலகட்டத்தில் தௌஹீதுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படியான தண்டனை தான். ஊர்ல எவனுமே பேசாம இருந்தா எப்படி இருக்கும்? அது சாதாரணமா இருக்குமா? அந்த மாதிரி பொறுமைகளை எல்லாம் தாண்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது இந்த கொள்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படியான சூழல்ல நீங்க யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டுடுச்சு. இவர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தி எட்டினாலும் அது அவருக்கு ஒரு பெரிய மேட்ரா விளங்கல. ஏன் பெரிய மேட்ரா விளங்கல? அப்படி பேசாம இருப்பாங்களா? நம்ம அப்படித்தானே யோசிப்போம். பேச வேணாம்னா அப்படி பேசாம இருக்கோம். சரி பேசாம இருக்காங்களான்னு பாப்போம்ல, பாத்துருவோம். என் மச்சான் பேசாம இருப்பானான்னு நானும் பாக்குறேன். யாரு என் பெரியப்பா சித்தப்பா பேசாம இருக்கிறாங்களான்னு நானும் பாக்குறேன். அப்படி நம்ம யோசிப்போம்ல. அது நம்ம காலத்துக்கு வேணும்னா பொருந்தும். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கண் அசைவுக்கு கட்டுப்பட்டு விடுவார்கள். வாயாலெல்லாம் சொல்ல தேவையில்லை, கண் அசைச்சா போதும், அவ்வளவுதான். யாரும் பேச வேணாம்னா பேச வேணாம் தான். இவரடா முதலாக அவருக்கு தானே அந்த தண்டனை கிடைக்குது. இதுக்கு முன்னாடி யாருக்கும் கிடைக்கல. கிடைச்சிருந்தா ஆல்ரெடி இப்படி கிடைச்சிருக்குது, எனவே நமக்கும் இப்படித்தான் தண்டனை என்று ஒரு ஐடென்டிபிகேஷனாவது இருக்கும். அதெல்லாம் இங்க கிடையாது. காரணம் என்ன? ஆல்ரெடி கிடைச்சு அப்படி ஒரு வரலாறு இல்லை. இவருக்கு தான் கிடைக்குது. இவர் சாதாரணமா எடுத்துக்கிட்டு போனா ஒரு நாள் 2 நாள் ஒருத்தர் 2 பேரு காலம் கழியுது, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, மொத்தம் 50 நாள் யாருமே இவரோட ஊர்ல யாரும் பேசுறது கிடையாது. ஆனா அந்த மற்ற 2 பேர் இருக்காங்க, இவரோட சேர்த்து தண்டனை கொடுத்த மற்ற 2 பேரும் அவங்க கொஞ்சம் வயசாளிகள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் அழுது நமக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருச்சேன்னு ஒட்டஞ்சு போயிட்டாங்க. இவரு புதுசா கல்யாணம் முடிச்சவர் வேற, இளைஞராக வேற இருக்கிறாரு. இவருக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. இவர் குதிரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஊர் முழுக்க சுத்துவாரு, காண்ற எல்லாருக்கும் செலான் சொல்லுவார். ரசூலுல்லாஹ்ட்டே போவார். அவரே சொல்லுகிறார், நான் நபிகள் நாயகத்தை சந்திக்க போவேன். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யார் ரசூலுல்லாஹ்னு சொல்லுவார். போய் ரசூலுல்லாஹ்ட்டே போய் சலாம் டைரக்டா சொல்லுவேன். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய உதட்டையே பார்த்து கொண்டிருப்பேன். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றாங்களா இல்லையா? நான் நபிகள் நாயகத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். பேசக்கூடாதுன்னா பார்த்துருவோம், சலாத்துக்கு பதில் சொல்றாங்களா இல்லையா, இப்படியெல்லாம் பார்த்து கொண்டு போவேன். தொழுகிற நேரத்தில் நான் தொழுவேன், எனக்கு அருகிலே ரசூலுல்லாஹ் இருப்பார்கள், என்னைத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். தொழுது முடிச்சதோட ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தா அடுத்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தொழும் போது இவரை தான் பார்க்கறாங்க. எப்படி ஒரு கொடுமை யோசிச்சு பாருங்க, தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய புறக்கணிப்பை அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட நேசித்த நபி தோழர்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? இயற்கையான ஒரு செயல்பாடாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. வாழ்க்கையை வெறுத்து போகிற ஒரு காலகட்டம். நபிகள் நாயகம் என்னைத்தான் பார்க்கிறார்கள் என்பது எனக்கு தெரிகிறது. முடித்துவிட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்தால் அவர்கள் திரும்பி வேறெங்கோ பார்க்கிறார்கள், என்னை பார்க்காத போல இருக்கிறார்கள். தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படியான நேரத்தில் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹுங்க இவரோட கொஞ்சம் நெருங்கி பழகிறவர், இவருடைய உறவுக்காரரும் கூட. அவரை சந்திக்கிறதுக்காக மக்கள் யாருமே புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன பண்றேன்னு கேட்டா நடந்து போய் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டத்தில் ஒரு மதில் சுவர் இருக்கிறது, ஒரு தாப்ப சுவர் அடிச்சு வச்சிருக்கிறார் அவரு. அதால ஏறி, அதாவது கேட்டை திறந்துக்கிட்டு போகாம இவர் அந்த மதில் சுவர்ல ஏறி அந்த சுவர்ல நின்று பேசுறாரு. பேசும்போது என்ன பண்றாருன்னு கேட்டா, நான் அபூ கதாதாவுக்கு சலாம் சொன்னேன். வலமேலே இவர் 2 பேரும் இந்த உறவுக்காரர்கள் வேற ரொம்ப நட்பா பழகுவாங்க. பழகினா இப்படி அவர் போய் அவர் சுவர்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு என்னங்க நல்லா இருக்கீங்களான்னு பேசுறது, இந்த மாதிரியான ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர் என்ன செய்யறாருன்னா, யாரு பேசாட்டி என்ன, அபூ கதாதா இருக்கிறாங்கல்ல அவங்களோட போய் பேசுவோம் அப்படின்னு போய்தான் அவருடைய அந்த தோட்டத்தினுடைய மதில் சுவர்ல ஏறி உட்கார்ந்து சலாம் சொல்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க எப்படி இருக்கிறீங்க பாவா அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் பதில் சொல்லல, சலாத்துக்கும் பதில் சொல்லல. 2வது வாட்டி சொல்லி பார்க்கிறாரு, சலாத்துக்கும் பதில் சொல்லல. 3வது வாட்டியும் சொல்றாரு, அவரு பதில் சொல்லல. உடனே என்ன கேட்கிறாங்கன்னா, அபூ கதாதாவே, அல்லாஹ்வை முன்வைத்து உங்களிடம் நான் பேசுகிறேன். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன்ங்கிறது மற்றவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது அதற்கும் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு மௌனமாக இருக்கிறாங்க, எந்த ஒரு பதிலும் சொல்லல. திரும்பவும் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா அதே கேள்வியை கேட்கிறார், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. நான் யுத்தத்துக்கு வரலங்கிறது குற்றம் தாங்க, வரலங்கிறதுக்காக நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை நேசிக்கலன்னு அர்த்தமா? நான் நேசிக்கிறேங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாம போகலாம், உங்களுக்கு தெரியாம போகலாமான்னு அதை ஒரு 3 வாட்டி சொல்றாரு. அப்பொழுதும் அவர் மௌனமா இருந்துட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, வல்லாஹு ஆலம்ங்கிறாரு, அல்லாஹ்க்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பதில் சொல்கிறார்கள். அப்படியே ஏற்கனவே வெந்து போய் இருக்கிறாரு. அவர் என்ன பதில் எதிர்பார்ப்பாரு? ஆமாங்க எனக்கு தெரியும், பேச வேணாம்ட்டாங்கல்ல, அதனால தான் பேசாம இருக்க, நான் பேசினு சொல்லிடாதீங்க, இப்படி வேணும்னா சொல்லுவாருன்னு எதிர்பார்த்திருப்பாரு. ஆனா அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு ஆலம்ட்டார். அது அல்லாஹ்க்கு தான் தெரியும்,
நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க, அவனுடைய தூதரை நேசிக்கிறீங்களா இல்லையாங்கிறது எனக்கெல்லாம் தெரியாதுங்கிற மாதிரி பதில சொன்னதோட உடனே அந்த இடத்துல காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஏன்னா அத்தனை பேர் பேசாம இருந்தது கூட அவருக்கு ஒரு பெரிய ஒரு வழியாக தென்படல. அபூ கதாதா பேசலங்கிறதோட இவ்வளவு கூட இருக்கிற நம்முடைய ஆட்கள் நம்மை நான் எவ்வளவு ஆழமாக பழகினவர் கூட என்ன நம்பாம விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு திரும்பி போயிடுறாரு. போயிட்டு சந்தைக்கு வர்றாரு அடுத்த நாள். அப்பவும் போயிட்டு அதோட உடஞ்சி போயிடல அவரு. அடுத்த நாள் திருப்பி சந்தைக்கு வருவார். பஜார்ல பிசினஸ் நடந்துகிட்டு இருக்குது. பஜாருக்கு அவர் குதிரையில வர்றாரு. வந்து சுத்திக்கிட்டே தெரிவாரு, சலாம் சொல்லிக்கிட்டே தெரிவாரு. வரும்போது ஒரு ஆள் வந்து இங்க காப் இப்னு மாலிக் யாரு அப்படின்னு சொல்லி பஜார்ல தேடிக்கிட்டு இருக்கிறாரு. பிசினஸ் நடக்கிற ஓன்னு பிசினஸ் நடக்குது. அங்க வந்து காப் இப்னு மாலிக் யாருன்னு ஒரு ஆள் தேடுறாரு. அந்த ஆள் ஷாம்ல இருந்து கிளம்பி வந்திருக்கிறாரு. அவர் வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் எப்படி நடக்க, இப்ப பேசக்கூடாது இல்ல, அதனால எப்படி நடக்கிறாங்கன்னா, எங்க இந்த நிக்கிறார் காபி, இந்த உங்களை தான் தேடி வந்திருக்காங்க இப்படி சொல்லலாம்ல, அல்லது இவர்கிட்ட சொல்லலாம்ல அந்த அவர் தான் சொல்லி அப்படி சொல்லல. வந்தவர் இவர் பார்க்கிறாரு, இவரை தான் தேடுறாங்கன்னு தெரியுது. அவரை பார்க்கிறாரு. பார்க்கும்போது வந்தவருக்கு சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா அப்படி கையால காட்டுறாங்க, தேடல அவர் தான் அவரு அப்படின்னும் போது நேர அந்த அவர் ஒரு விவசாயியும் கூட பிசினஸுக்கு வந்திருந்தாரு. நேர வர்றாரு. வந்து இந்தாங்க புடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுக்கிறாரு. இந்த லெட்டர் யார் அனுப்புறா? கஸ்ஸான் நாட்டு மன்னன் அனுப்பி இருக்கிறான். ஏன் அனுப்புறான்னு நினைக்கிறீங்க? எங்கடா முகமது நபியினுடைய அந்த கட்டிடத்துக்குள்ள இருந்து ஒரு செங்கல் கலராதான்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு சஹாபிய பிரிச்சு நம்மளால எடுத்துட முடியாதா அப்படின்னு இந்த ஈமானியத்துல இருந்து வெளியே எடுக்கணும். அதுக்காக இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே ஏத்திரணும். ஒருத்தரையாவது அவங்க இஸ்லாத்துக்கு 1,00,000 பேர் வருவான். அந்த 1,00,000 பேர் வருவது அவர்களுக்குள்ள பிரச்சனை அல்ல. ஒருவரையாவது ரிட்டர்ன் எடுக்கணும், அதுதான் பிரச்சனை. நீங்க இப்ப கூட சோசியல் மீடியாவில் பாருங்க, இஸ்லாத்திற்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பது பல லட்சக்கணக்கு செய்தியாக இருக்கும். இஸ்லாத்தை விட்டு ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னா அது ஒரு பெரிய பில்டப்பாக ஒரு செய்தியாக காட்சிப்படுத்தப்படும். ஏன்னா அது ஒரு பெரிய சாதனையா நினைப்பாங்க. அது மாதிரி கஸ்ஸான் நாட்டு மன்னன் எவ்வளவு வேலை வெட்டி இல்லாம இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இதை ஒரு முக்கியமான வேலையை அவன் எடுக்கிறான்னா அவனுக்கு எல்லா வேலைகளையும் விட இது ஒரு முக்கியமான வேலை. ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி வச்சிருக்கான். இதை அவரை போய் சந்திச்சு நீங்க காப் இப்னு மாலிக் கொடுக்கணும். நேர கொண்டு வந்து காப் இப்னு மாலிக் அவர்களை சந்தித்து இந்த கடிதத்தை கொடுக்கிறாரு. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த கடிதத்தை பிரிச்சு பார்க்கறாங்க. பிரிச்சு பார்த்தா கடிதத்துல அவ்வளவு அழகான வார்த்தைகள். உங்களை முகமது நபி அவங்க ஓரமாக்கி வச்சுட்டாங்களாம்ல, ஊர்ல யாரும் பேசுறது இல்லையாம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ரெட் கார்பெட் விரிச்சு வச்சிருக்கிறோம், வர்றீங்களா எங்க நாட்டுக்கு அப்படின்னு கேட்கிறான். இந்த டைம் எப்படி இருக்கும், உள்ளம் என்ன சொல்லும்? எந்த முஸ்லிம்களும் பேசுவதில்லை, கூட இருந்த எந்த தோழர்களும் நம்மை நம்ப தயாரில்லை. நம்ம அவ்வளவு ஈமானோடு இஸ்லாத்தோடு இந்த மார்க்கத்திற்காக இருந்திருக்கிறோம். நாம ஒரு பிழை செஞ்சிருக்கிறோம் இல்லைன்னு சொல்லல, அவர் பிழை என்று ஒத்துக்கொள்கிறார். அந்த பிழைக்காக வேண்டி 50 நாட்கள் யாரும் என்னோடு எந்த தொடர்புமே இல்லை. ஆனா எங்கேயோ இருக்கிற ஒரு நல்ல மனுஷன், அப்படித்தானே உள்ள சொல்லுவோம், எங்கேயோ இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் என்ன தேடி ஒரு கடிதம் அனுப்பி விட்டுருக்கான் பாரு. எடுத்து பார்த்தா கஸ்ஸான் நாட்டு மன்னருடைய கடிதம் அவ்வளவு வர்ணனைகளோடு ஆசையான வார்த்தைகளை தூண்டி அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இவர் எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா ஹாதாயிலம் மினல் பலா அப்படிங்கிறாரு. இருக்கிற பலாய் முசீபத்து போதாண்டு இந்த பலாய் முசீபத்து வேற அப்படிங்கிறாரு. ஹாதாயிலம் மினல் பலாண்டா இது வேற ஒரு சோதனை. நம்ம ஊர் பாஷைன்னு சொல்லுவோம், நாசமா போன முசீபத்து போதாதுன்னு இன்னொரு முசீபத்து. இந்த செய்தி தெரிய வந்தா என்ன நடக்குமோ அப்படித்தான் நம்ம யோசிப்போம். அது மாதிரி எடுத்து படிச்சுட்டு நம்ம சொல்லுவோம்ல, நாங்கெல்லாம் கடிதத்தை கிழிச்சு நெருப்புல போட்டோம்னு நம்ம சொல்லுவோம். அவர் கிழிச்சு நெருப்புல போட்டு சொல்றாரு, உன் மன்னர்கிட்ட போய் சொல்லு காப் இப்னு மாலிக் கடிதத்தை கிழித்து நெருப்பில் போட்டு விட்டார் அப்படின்னு போய் சொல்லு. அப்படி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நானே என்ன முகமது நபி அவங்க சேர்த்துக்கிற மாட்டாங்களான்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்னடா கேட்டா என்னோட வந்து சேர்ந்து கேட்டு கடிதம் எழுதி அனுப்புற, போய் சொல்லு உன்னுடைய மன்னரிடத்தில் சொல்லி கடுமையா திட்டி ஏசி அனுப்பிட்டாரு. இப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு தூதர் சரியா 50வது நாள் ஒருத்தர் வர்றாரு. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தேடி வந்தா இப்ப பார்த்து முடிய ஒரு மகிழ்ச்சி வரும்ல, அப்பா இப்பயாவது வந்துட்டாங்க மாஷா அல்லாஹ், எல்லாம் பிரச்சனை முடிஞ்சு போல அப்படின்னு சொல்லும் போது காபே ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட என்ன அனுப்பினாங்க, ஒரு செய்தி சொல்ல சொன்னாங்க. என்னன்னு கேட்கும்போது இன்னைக்கு 50வது நாள் தானே, இன்னல இருந்து உங்க வைஃபோடையும் நீங்க பேசக்கூடாதான். உலகத்துல அவரோட பேசி கொண்டிருந்த ஒரே ஜீவன் அவ மட்டும்தான். வீட்டுக்குள்ள அவரோடையும் அவருடைய அந்த மற்ற சகாக்கள் அவங்களுடைய மனைவியோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 3 பேரு அவ மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தது. இப்ப என்ன ரூல் வருது,
உங்க மனைவியோட நீங்க இனிமே பேசக்கூடாதாம். உடனே என்ன பண்றாருன்னா வைஃபை கூப்பிடுறாரு. கூப்பிட்டியம்மா, ரசூலுல்லாஹ் வந்து இப்ப உன்னோடையும் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால வேற வழியே இல்ல, நீங்க பட்டி படுக்கையை தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அம்மா வீட்டுக்கு அனுப்புறாங்க. நம்ம காலமா இருந்தா அதை யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம காலத்துல இப்படி நடந்திருந்தா மாப்பிள்ளை போய் வீட்டுல என்ன சொல்லுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் அந்த கல்யாணம் கட்டும் போது ஒரு ரங்கூன் பெட்டியை தூக்கிக்கிட்டு வந்தேன்ல, அதையும் அதுக்குள்ள இருந்து 2 கைலியை தந்தேன்னா நான் தூக்கிட்டு போயிருவேன். ஏன்னா பெரும்பாலானவங்க இந்த தௌஹீது புரட்சிக்கு பிறகுதானே இந்த அதாவது வரதட்சணை சீதனம் இது குறைஞ்சி இருக்குது. அதுவும் இன்னும் களை கட்டி இருக்கிற பல பகுதிகள் இருக்கிறது. ஒரு வரதட்சணை எடுத்த மாப்பிள்ளையா இருந்திருந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? இதுல இருந்து ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, நபித்தோழர்கள் தங்களுடைய மனைவிமாரை அவர்கள் திருமணம் முடித்து அவர்கள் வாழ வைத்திருக்கிறார்கள். அவங்க அந்த காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி கொடுமைகளை யாருமே பண்ணல. அவர் என்ன பண்றாருன்னா, கூப்பிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு நீங்க போயிருங்க, ரசூலுல்லாஹ் உங்களை என்ன பேச வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு அனுப்பி வச்சிடறாங்க. அப்பொழுதும் இந்த பனு சலீமா கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள 2 பேர் வந்து எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிய, உங்களுக்கு தெரியுமா அந்த 2 பேர்ல ஒருத்தர் வயசாளி, அவருடைய மனைவி அவர் வயசாளிங்கிறதுனால அந்த அம்மா போய் ரசூலுல்லாஹ்ட்ட யார சொல்லலாம், என்ன வந்து பேச வேணாம்ங்கறீங்க, அங்க பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, அந்த வயசாளி, நான் இளமை, அந்த என்னுடைய கணவர் ரொம்ப இளமையா, நாங்க 2 பேருமே வயசாளி, என்ன வேற இப்ப வீட்டுக்கு போய் சொல்லிட்டீன்னு சொன்னா அவரை கவனிக்கிறதுக்கே ஆள் இல்ல, அவர் யுத்தத்துக்கு வராம விட்டு அதை நினைச்சு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. வயசுனால யுத்தம் பண்ணுகிற வயசுல அவர் இருந்தாரு. இந்த பிரச்சனைக்கு பிறகு டோட்டலா அவர் உடைஞ்சிட்டாரு. இப்ப அவரை தனியா விட்டுட்டு போனா அது நல்லா இருக்காதுன்னு போது அந்த அம்மாவுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்தாங்க. அதை வந்து சொல்லி அவங்க போய் கேட்டுக்கிட்டாங்கல்ல, நீங்களும் காபே போய் என்ன பண்ணுங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்ட்ட கொஞ்சம் பேசினா மனைவியை மட்டுமாவது ரசூலுல்லாஹ் எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க. இவர் என்ன யோசிக்கிறாருன்னு கேட்டா, இதெல்லாம் போய் கேட்டு அவருடைய மனைவி அவர் வயசாளி, மனைவி வயசாளி, அது ஓகே, இவர் புதுசா தான் கல்யாணம் கட்டினவர், இவர் போய் கேட்டா இதெல்லாம் நடக்குமா, அதனால அதெல்லாம் வேணாம்ப்பா, நடக்கிறது நடக்கட்டும், இவ்வளவே சுமந்துட்டோம், இதுக்கு மேலேயும் சுமந்துருவோம்ன்ற மாதிரி அவர் பொறுத்து போகிற ஒரு மனோநிலைக்கு சென்று விட்டார். சென்று விட்டு மீண்டும் நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. மனைவியை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 10 நாட்கள் கடந்தது. இப்படியே 10 நாட்கள் கடக்கிறது. அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு செய்யக்கூடியவர், அந்த காலகட்டத்தில் இப்ப மைக்கு எல்லாம் கிடையாதுல்ல, மலை உச்சில ஏறி நின்று தான் செய்திகளை சொல்லுவாங்க. அப்படி மலை உச்சில ஏறி நின்று செய்திகளை சொல்லக்கூடிய ஒருவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, 50 நாட்கள் எல்லாம் கடந்ததுக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சிட்டு நான் வீட்டில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், ஒரு செய்தி கேட்குது, எங்கள் 3 பேருக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது என்று. 50 நாட்கள் வசனம் இறங்கல. இவர் நினைச்சார் இந்த ஈவினிங் இறங்கிருக்குன்னு, ஈவினிங் எல்லாம் போல 50 நாட்கள் படாத பாடுபட்டு அலையாத அலைச்சலப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி குர்ஆனுடைய வசனம் இறங்கிருச்சு, அல்லாஹு தஆலா தீர்ப்பு சொல்லிட்டான் என்கிற செய்தி அவருக்கு கிடைக்கிறது, தடை நீங்கி விட்டதுன்னும் போது ஒருத்தர் நேர இந்த செய்தியை சொல்லிட்டு, அந்த செய்தி எவ்வளவு வேகமாக எனக்கு கிடைத்ததோ, காத்துல கிடைத்ததோ, அந்த சத்தம் எனக்கு கேட்குது, அதை விட வேகமாக ஒருவர் நேர்ல வர்றாரு, வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள், உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, உங்களை மீண்டும் சமூகத்தோடு இணைக்கிறோம் என்கிற தகவலை வந்து சொல்லுகிறார். உடனே வந்து சொன்னவருக்கு போட்டு இந்த சேட்டை கழட்டி மாட்டி விட்டுறாரு. அவ்வளவு சந்தோஷம், சேர்த்துட்டீங்களா அப்பா, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு போச்சு, சேர்த்துட்டாங்க, என்னோட இந்த நல்ல தகவலை சொன்னீங்கல்ல, அதனால இதை நீங்க போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு சேட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு நேர மஸ்ஜித் நபவிக்கு ஓடுகிறார். அங்க போய் பார்த்தா மஸ்ஜித் நபவிக்குள் நான் நுழைகிற போது என்னை நோக்கி ஒவ்வொரு ரோட்ல போகிற போதெல்லாம் வாழ்த்துக்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்குது. பேச வேணாம்னு போது ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, ஒருத்தருமே பேசல. பேசுங்கன்றதோட ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே பேசுறாங்க, போகும்போதெல்லாம் ரொம்ப விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மஸ்ஜித் நபவிக்கு நான் போறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில் இருக்கிறார்கள். இருக்கிற போது என்னை நோக்கி தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார்கள். ஓடி வந்து கட்டி அணைச்சி வாழ்த்து சொல்லி, நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம், இப்ப கட்டி அனுப்பிய எல்லாம் சரி, நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், கட்டி அனுப்பிய கை கொடுப்பிய எல்லாம் செய்விய, நேர அதெல்லாம் ஒரு பொறுப்படுத்தல, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் சொல்லிக்கிட்டு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் சந்திக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காபே, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்ததிலிருந்து இன்றைக்கு உனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை போன்ற ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைத்திருக்காது, உனக்கு தீர்ப்பு கிடைத்து விட்டது அப்படிங்கிறாங்க. மாறி உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, எனக்கு தீர்ப்பு சொன்னது நீங்களா அல்லாவா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீல்ல, அதனால தான் 50 நாள் படாத பாடுபட்டு இருக்கிறேன், இப்ப எனக்கு தீர்ப்பு சொன்னது யாருன்னு கேட்கும்போது உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவே திருமறை குர்ஆனில் வசனத்தை இறக்கி இருக்கிறான், உங்கள் மூவருக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது, இது நான் சொன்னது இல்லப்பா, அல்லாஹ் சொன்னதுதான் சொல்லி சொன்னதோட
அளவற்ற மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சிக்கு காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், எனக்கு சந்தோஷம் ரொம்ப கூடிடுச்சு, நான் ஏதாவது தர்மம் பண்ணவா, என்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையும் கொடுத்துருவான்னு கேட்கிறாங்க. இந்த இடத்தில் ஒன்றை கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் இறைவனின் தூதர் தான், அவர் நபிதான் என்பதற்கான மிகப்பெரிய சான்றுகளில் இந்த இடமும் ஒன்று. ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார்ல, அந்த டைம்ல தான் ஆன்மீகம் தன்னுடைய வேலையை காட்டும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கல, அல்ல ரொம்ப கவலையா இருக்கும்போது, ரொம்ப கவலையா இருக்கல சாமியார் போய் சொல்லுவாரு, நீங்க ஏதாவது ஒன்று இப்படி பண்ணினீங்கன்னா சரியாரு சொத்துல பாதி வாங்கி எழுதி வாங்கிடுவான். ரொம்ப கவலை, அந்த கவலையை தீக்கணும்ல. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம், ஏதாவது செய்யணும்னு துடிப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த எதையாவது போட்டு பிடிக்க எடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம் சமூக வளமைக்குள்ள ரசூலுல்லாஹ்ட்ட, யார் சொல்லலாம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நான் எதையாவது தர்மம் பண்ணவா அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்க செல்வத்தில் உங்கள்கிட்ட பணம் இருக்குல்ல, இதுல கொஞ்சம் ஏதாவது ஒரு தர்மம் பண்ணுங்க, ஒட்டு மொத்தமா தர்மம் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து, உனக்கு மகிழ்ச்சி தான், உனக்கு சந்தோஷம் தான், கொடுத்துட்டு திருப்பி பார்த்தேன்னா இந்த மகிழ்ச்சி திருப்பி துக்கமா மாறிடும். இப்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்கிற எல்லாம் 200 ஏக்கர் நிலம் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி, இருந்தாங்க தான தர்மம் எழுதி கொடுத்துட்டு திருப்பி பார்த்தாருன்னா அதே மகிழ்ச்சி திருப்பி நடு ரோட்ல நிற்பாரு. அப்படி அது மகிழ்ச்சிக்காக வேண்டி எதையும் இழந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் உடனே ஆன்மீக தலைவராக இருந்தாலும் அபகரிக்கிற தலைவர் அல்ல. ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக முடிவெடுக்கிறார்கள். உடனே சொல்றாங்க, ஒரு சிறிய பகுதியை தர்மம் பண்ணிருங்க, வேற எதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதோட உடனே காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் உண்மை பேசிய காரணத்தினால் தான் ஒரு பல சோதனைகளை நான் சந்தித்தேன், ஆனால் அன்றைக்கு பிறகு நான் பொய்யே பேசுவதில்லை என்று முடிவெடுத்தேன். என்னுடைய வாழ்நாளில் நான் அதற்கு பிறகு எப்பொழுதுமே பொய் பேசியதில்லை. ஒரு உண்மையை பேசிய காரணத்தினால ரொம்ப படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு இக்கட்டுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். ஆனா அன்றைக்கு பிறகு நான் எந்த சந்தர்ப்பத்திலுமே பொய் பேசியதில்லை, உண்மையை மாத்திரம்தான் பேசி இருக்கிறேன். எனவே இந்த உண்மை என்பது அந்த சந்தர்ப்பத்தில் கசப்பாக இருக்கும், அதை சொன்னால் பிரச்சனை வந்துவிடும் என்று தோன்றும், அதை சொல்லிட்டோம்னா பெரிய சிக்கலை மாட்டிக்கிறோம்னு தோணும். ஆனா சொல்லிட்டீங்க, அத்தோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஒரு உண்மையை சொல்லாம ஒரு பொய்யை சொல்லி அதை மறைக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அதை காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடமே என்ன, என்னதான் வந்தாலும் பரவாயில்லை, உண்மையை சொல்லுவோம் என்று சொல்லி 50 நாட்கள் அலைஞ்சு படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு 50 நாட்களுக்கு பிறகு நபிகள் நாயகத்திடம் இருந்து இறைவனிடமிருந்து வகி வந்து மன்னிப்பை வேண்டி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சொல்கிறார், நான் அதற்கு பிறகு எப்பொழுதுமே நான் சொல்ல வேண்டிய இடத்தில் போய் சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொன்னேன். அதனால் அதற்கு பிறகு எந்த காலகட்டத்திலும் எந்த இடத்திலும் நான் பொய் சொன்னதே இல்லை, உண்மையை மாத்திரம் தான் சொன்னேன். ஏன்னா உண்மைக்கு அவ்வளவு ஒரு வெயிட் இருக்குது, அவ்வளவு ஒரு பலம் இருக்குது. எந்த சந்தர்ப்பத்திலுமே உண்மையோடு நேர்மையோடு நீதியோடு நியாயத்தோடு இருந்துட்டோம்னா இப்படியான காலகட்டங்கள் எது வந்தாலும் நாம் சகித்துக் கொண்டு அடுத்த கட்டம் நகர்ந்து விடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலையும் நபி தோழர்களுடைய வரலாறுகளிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடமாக படிப்பினையாக இந்த சம்பவம் அமையப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு கஷ்டங்களை சுமந்து துன்பங்களை ஏற்றுக்கொண்டு உண்மைக்காக பாடுபட்டதை போல வியாபாரமாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளுடனான வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பொய் சொல்லாமல் உண்மையை மாத்திரம் பேசக்கூடியவர்களாக வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிற போது இம்மையிலும் வெற்றி பெற்று நாளை மறுமையிலும் வெற்றி பெறுகிற வாய்ப்பை இறைவன் தந்தருள் புரிவான். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.